Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. உங்கள் நா சுவைப்பது உங்கள் ஆத்மாவின் இருப்பினால்தான். இந்த உடலுக்குள் உங்கள் ஆத்மாவின் இருப்பு இல்லை என்றால் ஒரு இனிப்பை உங்கள் நா சுவைக்க இயலாது. ஆனால் பரமசிவன் அனுபவிக்கின்ற முழு பிரபஞ்சத்தையும் அவருடைய நோக்கிலிருந்து அவருடைய பார்வையிலிருந்து அனுபவிக்காது தனக்கென்று ஒரு சிறு நாம் எல்லா ஜீவர்களும் சேர்ந்து அனுபவிக்கும் உலகம் கூட நம் உலகம், சிற்றுலகே தவிர இருக்கும் உலகம். அந்த நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று அருகாமையில் இருப்பதைப் போன்று உணர்கின்றீர்கள். ஆனால் உலகு, பிரபஞ்சம் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு நாம் பார்க்கவில்லை. நமக்கு எவ்வாறு எட்டுகிறதோ இன்னமும் நாம் அதை நட்சத்திரமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த 600 ஆண்டுகளுக்கு அதை தொடர்ந்து நட்சத்திரமாக பார்ப்போம். ஆனா அது வெடித்து சிதறி நித்யானந்தேஸ்வர பரமசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசிவ சக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். Paramashiva's direct message on this auspicious Pattabhishekam day, Meenakshi Pattabhishekam day, on this auspicious coronation day, Paramasatyas about the cosmic law, country law, conscious sovereignty, religious autonomy, Paramasatyas about these great truths, these great principles. Listen, Paramashiva in his pure oneness space, he remains as he. When he manifests, ஆழ்ந்து கேளுங்கள். பரமசிவ பரம்பொருள் தன் ஸ்வபாவ சச்சித் ஆனந்தமயமாக தன் இருப்பை உயிர்ப்பாய் உணர்வது, இருப்பை உயிர்ப்பாய் உணர்வதால் பொங்கும் ஆனந்தம். இந்த நிலையில் பரமாத்வைதத்தில் இருக்கின்றார். இந்த நிலையில் தன்னை தானே கொண்டாடவும் அனுபவிக்கவும் ஒன்று பலவாய் மலர்ந்து தன்னைத்தானே அவர் ஆனந்திக்கின்றார், அனுபவிக்கின்றார். அந்த ஒன்று பலவாய் மலர்வதே இந்த பிரபஞ்சம். ஈஸ்வரன், ஈசன் தான் இருப்பு நிலையிலிருந்து தன்னைத்தானே பலவாராய் அனுபவிக்க தான் பலவாய் மலர்ந்ததே ஈசனும் பிரபஞ்சமும். ஈசன் பலவாய் மலர்ந்து பிரபஞ்சத்தை ஆனந்தித்திருக்கையிலே அவன் பாகங்கள் சில இந்த பிரபஞ்சத்தை தானும் தனி சுதந்திரத்தோடு அனுபவிப்பதைப் போன்ற ஒரு உணர்வை உணர்கின்றது. ஆழ்ந்து கேளுங்கள். ஒரு இனிப்பை உங்கள் நா சுவைப்பது உங்கள் ஆத்மாவின் இருப்பினால்தான். இந்த உடலுக்குள் உங்கள் ஆத்மாவின் இருப்பு இல்லை என்றால் ஒரு இனிப்பை உங்கள் நா சுவைக்க இயலாது. ஆனால் சில நேரங்களில் உங்கள் நா
தானே அந்த சுவையை சுவைப்பதாக கருதுவது போலே ஆழ்ந்து கேளுங்கள். பரமசிவ பரம்பொருள் தானே தன்மயமாயிருக்கும் பரமாத்வைத நிலையில் தன்னையே தானாய் தன்னில் தானாயிருந்து ஆனந்தத்தில் இருக்கின்றார். அவர் தன்னை பலவாய் வெளிப்படுத்தி தன்னைத்தானே ஆனந்திக்கும் பொழுது தன்னில் இருந்து இந்த பிரபஞ்சத்தை மலர வைக்கின்றார். அவருடைய சிறு பாகங்கள், அவருடைய வேறு வேறு பாகங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆனந்திக்கும் பொழுது அவருடைய சாநித்தியத்திலிருந்து தனிப்பட்ட விதத்தில் தனி சுதந்திரத்தோடு தனித்தன்மையோடு தான் இந்த உலகை அனுபவிப்பதாக அது உணரும் பொழுது அதற்கு ஜீவன் என்று பெயர். அந்த ஜீவன் பரமசிவன் அனுபவிக்கின்ற முழு பிரபஞ்சத்தையும் அவருடைய நோக்கிலிருந்து அவருடைய பார்வையிலிருந்து அனுபவிக்காது தனக்கென்று ஒரு சிறு உலகத்தை உருவாக்கி கொண்டு அனுபவிக்கின்றது. அதுதான் சிற்றுலகம், ஜீவனுடைய உலகம். ஜீவன், ஜீவனுடைய உலகம், ஜீவ உலகம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் இருப்பு பிரபஞ்சத்தை, பிரபஞ்சத்தின் இருப்பை, இருப்பு பிரபஞ்சத்தை அவ்வாறே உணர்வதில்லை. நம் சிற்றுலகத்தையே உணர்கின்றோம், காணுகின்றோம், அனுபவிக்கின்றோம், ஆராய்கின்றோம். சகலத்தையும் இந்த சிற்றுலகோடு மட்டும்தான் ஜீவன் செய்கின்றது. ஜீவன் ஜீவனுடைய தன்னுலகமான சிற்றுலகத்தை தான் அனுபவிக்கின்றது. நாம் எல்லா ஜீவர்களும் சேர்ந்து அனுபவிக்கும் உலகம் கூட நம் உலகம், சிற்றுலகே தவிர இருக்கும் உலகம் அல்ல. ஒரு சிறிய உதாரணம். இரவிலே நீங்கள் நட்சத்திரங்களை வானிலே காணும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று அருகாமையில் இருப்பதைப் போன்று உணர்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் அடுத்தடுத்ததாக மிகவும் அருகாமையில் இருக்கும் நட்சத்திரங்களாக பார்க்கின்றவை கூட பல லட்சம் ஒளியாண்டுகள் இடைவெளியில் இருக்கின்றன. அவை அடுத்தடுத்து இல்லை. ஆழ்ந்து கேளுங்கள். ஒளி ஆண்டுன்னா என்னன்னா, ஒளி ஒரு ஆண்டு காலம் எவ்வளவு தூரத்தை கடக்கின்றதோ 6 ட்ரில்லியன் மைல்ஸ் தான் ஒரு ஒளி ஆண்டு. நாம மிக நெருக்கமாக அருகருகாமையில் இருப்பதாக நினைக்கின்ற நட்சத்திரங்கள் கூட பல ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கின்றன. அதனால இருப்பு பிரபஞ்சத்தை நாம் காணவில்லை, அனுபவிக்கவில்லை. நம் சிற்றுலகத்தை காணுகின்றோம், அனுபவிக்கின்றோம். ஆழ்ந்து கேளுங்கள். உலகு, பிரபஞ்சம் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு நாம் பார்க்கவில்லை. நமக்கு எவ்வாறு எட்டுகிறதோ அவ்வாறுதான் பார்க்கின்றோம். சிவ உலகம் வேறு, ஜீவ உலகம் வேறு. இருப்பு, ஈசனுடைய இருப்பு உலகம் வேறு, அதுதான் சிவ உலகம். ஈசனின் இருப்பு உலகம் சிவ உலகம். ஜீவன் அனுபவிக்கும் உலகம் ஜீவ உலகம். உதாரணத்துக்கு, ஒளி மிக வேகத்தோடு செல்லுகின்றது. நான் முதலியே சொன்ன மாதிரி ஒளி ஆண்டு, ஒரு வருடத்தில் ஒளி 6 ட்ரில்லியன் மைல்ஸ் தூரத்தை கடக்கின்றது. அதுதான் ஒளி ஆண்டு.
நாம இரவில் பார்க்கும் பொழுது அருகருகாமையில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் கூட பல லட்சம் ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்கின்றன. அவை இரண்டுக்கும் இடையிலே இருக்கும் இடைவெளி பல லட்சம் ஒளியாண்டுகள். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வெர்கோ கிளஸ்டர் கேலக்சிய இப்ப நம்ம பார்க்கிறோம். ஆனா அது இப்ப எப்படி இருக்கும் அப்படி பார்க்கல. டினோசர்ஸ் பூமியில சுத்திட்டு இருந்த காலத்துல அது எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்ப நாம பார்க்கிறோம். அப்படின்னா இப்பொழுது நட்சத்திரங்கள் எப்படி இருக்கின்றனவோ அப்படி நாம் பார்க்கவில்லை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவை எவ்வாறு இருந்ததோ அப்படி பார்க்கின்றோம். நாம் நிகழ்காலமாக பார்ப்பது கடந்த காலம் மட்டுமல்ல, பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த காலம். அதே மாதிரி பெட்லிகஸ் ஸ்டார் வெடித்து பல ஆண்டுகள் நிகழ்ந்து விட்டது. ஆனால் இன்னமும் நாம் அதை நட்சத்திரமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த 600 ஆண்டுகளுக்கு அதை தொடர்ந்து நட்சத்திரமாக பார்ப்போம். ஆனா அது வெடித்து சிதறி பல ஆண்டுகள் நடந்து விட்டது. இப்ப அந்த பெட்லிகஸ் ஸ்டார் உண்மையில் இல்லை. சிவ பிரபஞ்சத்தில், சிவலோகத்தில் பெட்லிகஸ் ஸ்டார் வெடித்து சிதறிவிட்டது, அது இல்லை. ஆனால் ஜீவ பிரபஞ்சத்தில், ஜீவனின் லோகத்தில் நாம் அதை இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 600 ஆண்டுகளுக்கு பார்ப்போம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாம் இருப்பை உணரவில்லை. நாம் உணர்வது நிஜமான சத்தியமான இருப்போ உலகமோ அல்ல. இது ஒரு சத்தியம். Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.